இப்போ 3.7 லட்சம் புகார்கள் வந்திருக்கு அப்படின்னு அந்த மின்துறை சம்பந்தமாக புகார்கள் வந்திருக்கு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு நிர்மல்குமார் இப்போ பதில் சொல்லியிருந்தாரு, இதோட அதிகமாக போன வருஷத்தில் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே திமுக இது பண்ணி பேசுறது எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு தவறான தகவல். திமுக ஆட்சியில் அந்த மாதிரி புகார் வந்துச்சுன்னா புகார் வந்த உடனே அதனை தீர்த்திருக்கிறார்கள். அது ஒரு பேசும் பொருளாக செய்தித்தாள்களில் வரக்கூடிய செய்தியாக வரல. இன்றைக்கி இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டதின் காரணமாக தான் ஊடகங்களில் இந்த செய்தி வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் திமுக ஆட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்வது ஒரு கையாளாகத்தனத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் பார்க்கிறேன். திமுக அரசுல ஆரம்பிச்ச திட்டத்தோட பேரெல்லாம் இப்போ தாவேக அரசு மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக தாய்மானவர் திட்டத்தையும் மாற்ற போகிறோங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதை பற்றி சொல்லுங்கள். எத்தனை பேரை மாற்றினாலும் அந்த மக்களுக்கு தெரியும் இது யார் கொண்டு வந்த திட்டம் என்று. உதாரணமாக சொல்லணும்னா காலை உணவு திட்டம். அந்த காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே முதலாக அதை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தான். அது ஒரு நாவல் ஸ்கீம், அதாவது ஒரு புதுமையான திட்டம். அது தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட பிறகுதான் அண்டை மாநிலங்கள் உள்பட பல்வேறு மாநிலங்களுக்கு அதை அமல்படுத்த முன் வந்தார்கள். ஏன் இந்தியாவினுடைய எல்லையை தாண்டி கனடாவில் கூட அந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன் வந்தார்கள். எனவே காலை உணவு திட்டத்துக்கு இந்த தாவேக அரசு யார் பெயரை மாற்றினாலும் அதை கொண்டு வந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் என்பது அனைத்து மக்களுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கும் நல்லாவே தெரியும். முதல்வர் மருந்தகம் அதில் மருந்துகள் உயிர்காக்கும் மருந்தெல்லாம் இப்போ 3 மாதமாக சப்ளை பண்ணுறது இல்லாமல் இருக்குது. அரசு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது என்ன பண்ணுறது? இல்லை, அதை ஆய்வு செஞ்சு அதை சீர் செய்ய வேண்டும். அது மருந்து என்பது உயிர் காக்கக்கூடிய ஒரு நிவாரணி. அதில் அரசு கூடுதல் கவனம் செலுத்தி இது போன்ற மருந்தகங்களில் சரியான முறையில் மருந்துகள், முக்கியமான உயிர்காக்கும் மருந்துகள், சர்க்கரை நோய், அதே போல் இரத்த அழுத்தம், இது போன்றவற்றுக்கான மருந்துகள் போதுமான அளவு இருப்பில் இருப்பதை இந்த அரசு உறுதி செய்யும். தமிழ்நாட்டில் கடுமையான அளவில் ஆவின் பால் தட்டுப்பாடு இருக்கு. இது சம்பந்தமாக அரசுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழ்நாடு ஒரு காலகட்டத்தில் வெண்மை புரட்சி என்று சொல்வார்கள். வேளாண்மையில் புரட்சி செய்தால் அதை பசுமை புரட்சி என்பார்கள். அதே போல் பால் உற்பத்தியில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டால் அது வெண்மை புரட்சி என்பார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஆவின் நிறுவனம் ஒரு ஆரோக்கியமான பாலை மக்களுக்கு தரக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் பால்வளம் மிகுந்த ஒரு மாநிலமாக விளங்கியது. அது மற்ற மாநிலங்களுக்கும் வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு ஆவின் நிறுவனம் செழிப்பாக செயல்பட்டது. அத்தகைய ஆவின் நிறுவனம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு முடக்கத்தில் இருப்பது உண்மையிலேயே அது தமிழ்நாட்டினுடைய ஒரு சிறப்புக்கு கொஞ்சம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது. இன்றைக்கு ஏராளமான தனியார் பால் நிறுவனங்கள் அவர்கள் பால் விற்பனை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் தனியார் நிறுவனங்கள் வருகிறார்கள் என்றால், இந்த பால் உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் கொள்முதல் விலையை தனியார் அதிகமாக கொடுக்குறாங்க. ஆவின் அந்த அளவுக்கு கொள்முதல் விலையை ஏற்றி கொடுப்பதில்லை. இதனால் விவசாயிகள் என்ன செய்கிறாங்க, தங்கள் பாலுக்கு கூடுதல் விலை கொடுக்கக்கூடிய அவர்கள்ட்ட பாலை விற்பனை செய்கிறார்கள். இதையெல்லாம் சீர் செய்ய வேண்டும். சீர் செய்து ஆவின் என்பது கூட்டுறவு துறையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அதை காப்பாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை இந்த அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.